நம் பள்ளியினுடைய மாணவர் முன்னாள் மாணவர் சோலை அவர்கள் எழுதினது இந்த பாடல். அதைத் தொடர்ந்து ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் கேஜி ஸ்டூடெண்ட் தர்ஷன் தேவ் நம் முன் திருக்குறள் கூற உள்ளார். கேஜி ஸ்டூடெண்ட். அதற்கு முன்பாக நம் பள்ளியினுடைய ராஜு சார் வாங்க சார். வீட்டில் மதுரை மாவட்ட செயலாளர் அவர்களுக்கு முன்னாடி அடுத்ததாக தினகர் சார் அவர்களுக்கு பொன்னாடை பற்றி
நன்றி வந்ததற்கு. மிக்க நன்றி வருகின்றதற்கு, எங்கள் அழைப்பை ஏற்று வருகின்ற வாழ்த்தியதற்கு மிக்க நன்றி. அனைவருக்கும் வணக்கம். என் பேரு ஜசந்தே. யூகேஜி படிக்கிறேன். திருக்குறள் அதிகாரம் 1 பலவீர் வாழ்த்து. அகர முதல ஏத்தலாம் ஆதி பகவன் உள்ளற்றே உலகு. கட்டநாள மன்னன் போல் பாலடிவன் நற்றால் தொழார் எனின். மலர் மிசையினான் வானடி சென்றால் நிலம் சென்றீர் வாழ்வார். வேண்டுதல் வேண்டாமை இளநாடு சென்றற்கு யானும் விடுமையில நிழ்ச்சல் முடியும் சேரவன் ஒரு சேர்ப்புக்கும் முன்னால் மாட்டு. ஒளிவாய் நட்டட்டம் பெய்தீர் ஒல்க நெருநின்றால் நீடு வாழ்வார். தனக்குமை இளவன் தாச்சனன் கல்லால் வணக்கோலை மாற்றிடர்து. அடவாளியனன் தாச்சனன் கல்லால் இடுவாளி நீண்டலர்து. கோலில் பொறியில் குழுமலை என்றான் தாளை வணங்க தலை. இறுதி பெண்கட நீடர் நீலன் இடம் நடி செல்ல வாஞ்சிறப்பே. அதிகாரம் 2 வானின்று உணவு வழங்கி வருதலால் தானதம் என்று நிலப்பாற்று. துப்பாக்கு துப்பாய துப்பாக்கி துப்பார்க்கு துப்பாய தூமலை. விண்ணென்று பைபின் விருநீர் நீர்நுலகத்து உள்ளன்று உடற்றும் பசி. ஏரின் உலகருள்வர் புலனும் வாரி வனகுன்றிக்கால். எடுப்பதும் கெட்டார்க்கு சார்வாய் மற்றாங்கே எடுப்பதும் எல்லாம் மழை. நன்றி. அடுத்ததாக கேஜி ஸ்டூடெண்ட்ஸ் வாங்க. காட்ட போறேன் பாட்டுக்கெல்லாம் வெட்டி கட்டி பார்க்க போறேன். சாமிக்கு நான் ஜீன்ஸ் வச்சு போட போறேன். கவருக்கே தண்ணிய நான் ஊத்த போறேன். மொட்டையில சீப்ப வச்சு சீவ போறேன். கிழக்கே 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 சாத்தி கட்டி போத்தி கட்டி பத்திரமா படுத்து கட்டி வீட்டுக்குள்ள ஊசி வெடி போட போறேன்.
நானே சேர் போட்டிருக்கோம். ஆனால் இந்த குட்டி பசங்க உட்காந்துடுறாங்க. மேலத்தை கொட்டுறதும் மேலத்தை கொட்டுறதும் கண்ணத்தை கடையிறதும் இல்லாட்டி எப்போ சந்தனகல்லு ஒன்னுடைய தீபத்துல பார்த்தேன் சக்கரமில்லு உன்னுடைய உதட்டில பார்த்தேன் தக்காளி போட்டமே பப்பாளி கூட்டமே முக்காளி போட்டு நிற்கிறேன் சோடியா பட்டு பாடலாம் இல்லாட்டி அப்போ மேடத்தை கொட்டுறதும் அருமை அருமை அருமையான ஆட்டம். இது தெரியாம மறைச்சிட்டீங்க வீடியோ எடுக்க. தயவு செய்து கொஞ்சம் உட்காந்து பாருங்க. இந்த இடத்துல நிறைய கூட்டம் வந்துருச்சு. குழந்தைகள் மட்டும் இருக்கட்டும், பேரண்ட்ஸ் கொஞ்சம் தள்ளி போய்க்கோங்க. நீதிக்கு ஒரு கொலை, நாளுக்கு ஒரு கொலை, 10-15 பேர் அருவாளோடு சுற்றிட்டு இருப்பாங்க, அசந்தா போட்டுருவாங்க. அப்படி இப்படிங்க முதலியத்தை நீங்கள் பார்த்துருப்பீங்க. நிச்சயமாக சொல்கிறேங்க, மதுரை அப்படிலாம் இல்லைங்க. மல்லிகைப்பூ மணக்கிற இந்த மாமதுரை கோயில் நகரம் மட்டும் இல்லைங்க, திருவிழா நகரம் கூட. சாமியை கும்பிட்டுக்கோ பூமி விளையப்போ. ஊரு மகிழ்ந்திடணும், நாடு செலுத்திடணும், சாமியை கும்பிட்டுக்கோ பூமி விளையப்போ. கோயில் குழந்தா ஊருக்கு அழகு, கோயில் இல்லா ஊர விளக்கு. கோயில் குழந்தா ஊருக்கு அழகு, கோயில் இல்லா ஊர விளக்கு.
என்ன சிஸ்டர் இது ஜங்கு ஜிங்கு ஜங்கு ஜிங்கு என்னது இந்த மாதிரி ஆட்கள் எப்படி படத்துல காட்டுறது? நன்றி தம்பு தப்பாட்ட குழுவினரே. சந்தோஷமா ஆடும்போது இப்படி இன்னொரு மோரு கட்டுலாம் சொன்னீங்கன்னா சார் அடுத்ததாக கையை வைக்கணும். போ. ஆக்ஷன் ஆக்ஷன். சூப்பர், நல்லா கையிட்டுங்க. அடுத்ததாக தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடா. இதோ இதோ தமிழ் மொழியின் தமிழர்களின் பெருமை பேசும் பாடல் உங்களுக்காக. மரம் எனும் முறம்தான் உலகத்தின் முதல் நிறம் தமிழ் நிறம்தான். 7 கோடி முகமானால் ஒரே ஒரு பெயர்தான், அது வெறும் பெயர் இல்லை எங்கள் உயிர்தான். தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடா தரணியை நீ வெல்லடா. தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடா தரணியை நீ வெல்லடா. தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடா தரணியை நீ வெல்லடா. தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடா தரணியை நீ வெல்லடா.
நம் முன்பாக ஒரு அருமையான ஒரு பாடலை பாட உள்ளார். மெதுவாவா ஆண்டு மங்களம் செய்யடி சீரே விதங்களாகி சந்தனம் சரடி இன்ப பங்கும் தெந்தந்தை நீ தேவ பாசுரம் பாடடி மஞ்சள் குங்குமம் மஞ்சினி சென்ற கோல நீ ஆடடி கொள்ளிடம் நீர் மீது நர்த்தனம் ஆடும் மெல்லிய பூங்காற்று மந்திரம் பாடும் ரங்கனின் கேள்கள் சாமரம் வீசும் அழகான பாட்டு. இங்க பாருமா, போட்டோ எடுத்துட்டு போ. ஒரு நிமிஷம் போட்டோ பாரு. அங்க பாரு, அங்க பாரு. அடுத்ததாக என் பெயர் நிதர்சனா ஸ்ரீ. நான் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். நான் அப்பாவை பற்றி கவிதை சொல்ல போகிறேன். அயல்நாட்டு அப்பாக்களுக்கு அன்பு மகள் ஏதும் உத்தமான கடிதம். அப்பாவின் விரல் பிடித்து நடந்ததே அழகு. அப்பாவின் உள்ளங்கையில் தவழ்ந்ததே அழகு. இப்படி அலையில் மட்டும் காட்டி ஆயுளையை தேயும் வரை இணைப்பவள் அப்பா. நான் பார்த்த உலகத்தை என் மகள் பார்க்க வேண்டும் என நினைப்பவள் அம்மா. நான் பார்க்காத உயரத்தை என் மகள் பார்க்க வேண்டும் என நினைப்பவள் அப்பா. நான் கையில் பேனா எடுப்பதற்கு என் அப்பாவின் கையில் குதிக்கும் கம்பு கோலம் போடுகிறது. நான் இளவரசியாய் வாழ என் அப்பா அயல்நாட்டில் அடிமையாகிறார். உழைப்பு உழைப்பு என்று ஓடி முகம் தெரியாதவளிடம் கையை கட்டி ஒளி தெரியாதவளிடம் நண்டிவிட்டு தன்னை தாழ்த்தி என்னை உயர்த்தியவர் அப்பா. நன்றி. அனைவருக்கும் வணக்கம். நாம் பேச வந்திருக்கும் தலைப்பு உணவு. நீரின்றி அமையாத உலகினில் யார் யாருக்கு மானின்றி அமையாத உலகு என்ற வள்ளுவரின் வார்த்தைக்கு இணங்க நீர் எவ்வளவு முக்கியமானதோ அதே போல் உணவு முக்கியமானதோ யாராலும் மறக்க முடியாது என்று கூறிக்கொண்டு என் உரையை தொடங்குகிறேன். இமய முதல் குமரி வரை அந்தந்த மாநிலங்களை எண்ணவில்லைவன அந்த காலத்தில் நம் முன்னோர்கள் மண்பானையிலும் விறகு அடுப்பிலும் சமைத்து சாப்பிட்டார்கள். நெல், கோதுமை, கம்பு, சோளம் போன்ற சிறுதானியங்களை சமைத்து சாப்பிட்டார்கள். இன்றைய சமுதாயத்தில் எங்களை போன்றவருக்கு எப்படி விளைந்தது தெரியாமல் போய்விட்டது. ஜப்பானிலிருந்து முதல் நம் நாட்டுக்கு கோதுமை கொண்டு வரப்பட்டது. சீனாவிலிருந்து முதல் நம் நாட்டுக்கு நெல் கொண்டு வரப்பட்டது. தஞ்சாவூர் மாவட்டம் தான் நெற்களஞ்சியம் என போற்றப்படுகிறது. மனிதன் உயிர் வாழ உணவு மிக முக்கியமானது. கூழானாலும் குளித்து குடி, பசி தப்பின் பசி ருசி அறியாது. சொல்லிக்கொண்டே போகும். பர்கர், பீஸா, நூடுல்ஸ் போன்ற தவிர்த்து சிறுதானிய வகையான நிறைய சத்துக்கள் இருக்கு. காய்கள், பழங்கள், தேன், இளநீர் இவற்றெல்லாம் நாம் உண்டோமானால் நாம் நீண்ட நாள் உயிர் வாழலாம். செம்பு பாத்திரத்தில் நீரை ஊற்றி பருகலாம். கிருமி தானாக அழிந்துவிடும். மண்பானையில் விறகடுப்பு சமைத்து சாப்பிட்டால் அது கிருமி இல்லை. மண்பானையில் விறகடுப்பு சமைத்து சாப்பிட்டால் எல்லா சத்தும் கிடைக்கிறது. மனிதன் உயிர் வாழ உணவு, உடை, இருப்பிடம் இது மிக முக்கியமானதா. நன்றி, வணக்கம்.
ಬಂದೆ ಎಷ್ಟು ಕಾರಣದ ಪಂಚಿನ ಮೆಷ್ಟು ಉತ್ತಮ ಸುಂದಾಯಿಸಿ ಪುಂಡಾಯಿ ಪಂಚೆ பாட்டு எல்லா பாட்டி சேர்ந்து கலந்து வச்சு ஆடிட்டாங்க. சூப்பர், நல்லா கலந்துட்டியா. அடுத்த பாட்டு வீரக்கலைகள். ஓகே, ஸ்டார்ட். நான் கடவுளா நினைக்கிற என்னோட காலையை கட்டி குடிச்சு போறது என் முப்பாட்டு சொத்து, என் பண்பாடு, கலாச்சாரம். தமிழர்களின் பாரம்பரியமான வீர விளையாட்டுகளில் சிலம்பமும் ஒன்று. தமிழர்களின் வீர விளையாட்டான சிலம்பத்தை மறக்காமல் இருக்க, அழியாமல் காக்க, நற்குணத்தையும் நற்பண்பையும் வீரத்தையும் இவ்வுலகிற்கு தமிழினம் சொல்லும் பாடலே இச்சிறு சிலம்பம் ஆல்பம்.
அடிமுறை. தற்காப்பு கலைக்கெல்லாம் தாய்க்கலை. மூத்த குடியான தமிழர்களால் உருவாக்கப்பட்ட போர்க்கலை. ஒருத்தரை தாக்கவும் தற்காத்துக்கவும் விஞ்ஞானபூர்வமாக கட்டமைக்கப்பட்டது. அடிமுறையிலிருந்து சைலாட், வெறுமை போர், கூட்டுப்பிரிவு, எழுத்தறி இதெல்லாம் தான் இன்னைக்கு உலகம் முழுக்க பல நாடுகள்ல சிலாட், கராத்தே, ஜூடோ, அகிடோன்னு உருமாறி இருக்கு. ஜல்லிக்கட்டு, கபடி, சிலம்பம், அடிமுறை, கராத்தேக்கு பேசிக்காக உள்ள அடிமுறை போன்ற அனைத்து வீரக்கலைகளையும் நம்ம அருமையாக செய்து காமித்தார்கள் முதலாம் வகுப்பு மாணவர்கள். பறக்குது குத்தாலத்தில், கொட்டம் அடிக்குது மத்தாளத்தில், ராசாத்தி யாருமில்ல ஒரு வட்டாரத்தில், நீ நான் உள்ள கொட்டாரத்தில், காதல் தீ சிட்டு பறக்குது குத்தாலத்தில், கொட்டம் அடிக்குது மத்தாளத்தில், ராசாத்தி சொல்லி கேட்டால் கிளிகள் தேடும், திரும்பி பாடும், அங்கமணி குரல் கேட்டால் அவளது ஆடும், திரும்பி ஓடும். தொட்டு தொட்டு விளையாடும் காற்று, தொட்டு கட்டி தானாட்டு பாடும். சிட்டு பறக்குது குத்தாலத்தில், பக்கம் அடிக்குது மத்தாளத்தில், ராசாசி ஒரு முட்டு மலருது ரோசா, இங்க முத்து கொடுப்பது ராசா, மனம் பித்து பிடிக்குது ஆதி ஆதி ஆதி.
பறக்குது குத்தாலத்தில் கொட்டம் அடிக்குது முத்தாலத்தில் ராசாத்தி யாருமில்ல ஒரு வட்டாரத்தில் நான் உள்ள கொட்டாரத்தில் காதல் ஒரு முட்டு மலருது ராசா இந்த முட்டு கொடுப்பது ராசா மனம் பித்து பிடிக்குது ஆதி 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 சிட்டு பறக்குது குத்தாலத்தில் கொட்டம் அடிக்குது முத்தாலத்தில் ராசாத்தி யாருமில்ல ஒரு வட்டாரத்தில் நான் உள்ள கொட்டாரத்தில் காதல் சூப்பர். ஸ்பீச் பசங்க தூங்குறதுக்கு முன்னாடி அவங்கள பேசிடலாமா? பாப்பா